மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சேவை செய்ய 60 கோடி மதிப்பிலான அறக்கட்டளை சொத்து பத்திரப்பதிவு விவகாரம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இணைகிறார். நாகேந்திரன், வணக்கம். சொல்லுங்க, இந்த மீனாட்சி கோயில் நில பத்திரப்பதிவு மோசடி குறித்த விரிவான விவரங்களை நீங்க வழங்கலாம். வணக்கம் ரம்யா. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக 60 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த அறக்கட்டளை சொத்து மோசடியாக அந்த பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் அந்த பத்திரப்பதிவுக்கு உதவிய திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை பகுதியைச் சேர்ந்த கலிக்குமார் என்பவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். மதுரை மாநகர் கோரிப்பாளையம் இந்த ஹக்கீம் அஜ்மல்கான் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அசோதா அந்த விலாஸ் அந்த பங்களா மற்றும் அதனுடன் இணைந்திருக்கக்கூடிய தோட்டம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அழகர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக கடந்த 1930ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்துக்கள். இவை கடந்த 2021ஆம் ஆண்டு தனிநபர் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், உசிலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளையராஜா, அதே போன்று துணை ஆட்சியர் அன்பழகன் ஆகிய 3 பேர் மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு இவர் விசாரணை என்பது செய்யப்பட்ட நிலையில் மதுரை மத்தியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் இந்த பத்திரப்பதிவுக்கு உதவியாக இருந்த 4வது நபராக இருக்கக்கூடிய அந்த திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை தென்மலை கிராமத்தைச் சேர்ந்த கலிக்குமார் என்பவரை காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இதுவரை இந்த வழக்கில் 4 பேரை கைது செய்து அந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் அதை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் தொடர்புடைய சார்பதிவாளர் உள்ளிட்டவர்களையும் தேடி வருகின்றனர். மேலும் இதில் தொடர்புடையவர்கள் ஒரு 8க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களது மனு குறித்தும் காவல்துறையினர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்யும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்போது இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.